வணக்கம் வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா கதைக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் கொண்ட நான் போட்டு காட்டினான். அதாவது வைத்தியர் சிவதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தன்னிட்ட எந்த வைத்தியசாலைன்னு சொல்ல மாட்டேன், அந்த வைத்தியசாலையில் வேலை செய்கிற 8 மருத்துவர்களில் 5 மருத்துவர்கள் மனநோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். சிரிக்கக்கூடாது. ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. இப்போ வேற ஒன்றை கேட்டுக்கொண்டு இப்போ கோர்ட்ஸுக்கு டாக்குமெண்ட் அடித்து கொண்டிருக்கேன். அதாவது என்னென்ன போயிட்டு நான் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துனான்னு சொல்லி 11ஆம் தேதி வழக்கு. அப்போ அதில் இந்த கதையும் வருது. நான் அதை போட்டு காட்ட மாட்டேன். இப்போ அதை நான் போட்டு காட்டினா போட்டு காட்டுறதா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். சரி நிறைய பேர் குரல் வந்துடுவா தான் ஏதோ ஒரு வழிகளை குரலை மாற்றி பார்ப்போ. வெயிட், லைனில் இருக்கோம். குரலை மாற்றுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் த வாய்ஸ், ஒன்லைன் சேஞ்ச் த வாய்ஸ் ஒரு வாரம். Change the voice online. கணக்க விஷயங்கள் இருக்கு. converter. Okay, wait. Free active passive voice converter, free of cost active passive voice converter. No voice da nee active voice passive voice ke don't like change the voice of recording, say of recording. Clone your voice in seconds. Accurate video cloning. Voice changer. Use AI to change your voice for free. Okay. Wait. Try பண்றோம். யாராவது கமெண்ட் பண்ணுங்க, அந்த வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இந்த ஒரிஜினல் வாய்ஸ் தெரிஞ்சால் பாவம். மியூட் பண்ணிட்டு தான் அதை மாற்றி கொண்டிருக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, இதை கிணறு கேட்கணும். அப்போ தான் விளங்கும். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல மாட்டேன். அப்லோடிங் 48%. வெயிட், வாய்ஸை மாற்றி போடுறேன். அப்போ உங்களுக்கு யாரண்டு நீங்கள் பிடிக்கலாது, சம்மந்தப்பட்ட ஆளும் யாரண்டு தெரிய வராது. அவருக்கு சேஃப்டி பாவம் இல்லாட்டி பேச சரியில்லை தானே. வெயிட் கிவ் மீ செகண்ட். வேறு ஏதாவது கேட்க விரும்பினா கேட்கலாம். அது வரைக்கும் அப்லோட் ஆகும் வரைக்கும் வெயிட். 97% முடிஞ்சுது. வெயிட், எவிடன்ஸ் கோர்ஸில் கொடுக்குறேன். இது சும்மா ஒரு ஃபன் ரெக்கார்டிங் உண்டு. உண்மையா இந்த இன்னைக்கு மனநோய் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கறதுக்காண்டி. 100% அப்லோட் ஆகிட்டு பொறுமை முதல் மியூட் பண்ணி வச்சுருந்தா பொறுமை. வெயிட், ஆஹா ப்ரொசஸிங் வேறு
செக்ரட்டரிக்கும் டிஜிக்கும் மற்ற பஸ்ஸருக்கும் சமன் வந்தது. அதுக்கு பிறகு சாவச்சேரி அழைச்சிட்டு வந்திருக்கேன். சாவச்சேரி கடிதம் எடுத்துட்டு நாளைக்கு போற பிளான் இருக்கேன். சொல்லிவிட்டவே கேசரனை பழி வேண்டவனா உண்டு. அவர் கேசரன் வேண்டனாவது அவர் தான் மேக்சிமம் கெஞ்சி எனக்கு அத்தை பத்த சொன்னார். கேசரன் நான் எல்லாத்தையுமே கெஞ்சி கெஞ்சி கேட்ட விடவனா வந்து சொல்றேன். அவர் முதல் கொடுவல் தான் எனக்கு. அப்ப வந்த கொடுவல்ல சரி சரி. அப்ப வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டுங்க. அடுத்த திவாகர் வந்து ஓரளவு நல்லா செய்யுது. சூசைட் பண்ண உதயா நடிச்சுன்னா கவலையா இருந்தது. டிப்ரெஷன் அதில் இருக்குது. கொரியன் பாஷை விட்டாங்கடா. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண தெரியாது. அதான் எனக்கு பிரச்சனை. எங்களை மாதிரி ரவித்தையும் கீதாந்திரத்தையும் ஓடி இருந்தால் ஒரு சோழியும் இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனை. திருப்பி முன்னுக்கு இருந்து போகிறேன்னு கேளுங்கோ. சாவச்சேரி கடிதம் எடுத்துட்டு நாளைக்கு போற பிளான் இருக்கேன். கேசரன் எனக்கு விரைக்குலாம் சொல்லிவிட்டவே கேசரனை பழி வேண்டவனா உண்டு. அவர் கேசரன் வேண்டனாவது அவர் தான் மேக்சிமம் கெஞ்சி எனக்கு அத்தை பத்த சொன்னார். கேசரன் நான் எல்லாத்தையுமே கெஞ்சி கெஞ்சி கேட்ட விடவனா வந்து சொல்றேன். அவர் முதல் கொடுவல் தான் எனக்கு. அப்ப வந்த கொடுவல்ல Hello everyone. Today we're going to take a look at the video editor on media.io. வெயிட், அது கிளியர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு ஓகே, வேறொரு வாய்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஒரிஜினல் வாய்ஸ்ண்டா யார் அது இன்ஃபர்மேஷன் தந்தான்னு விளங்கிடும். ஓகே, அதையும் விளங்குது. வெயிட், ஓகே, டிஃப்ரெண்ட் வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணி பார்த்துட்டுருக்கேன். ஃபீமேல் வாய்ஸ் ஒன்றுக்கு பார்ப்போம். ட்ரை லேடி வாய்ஸ். எஸ், லேடி வாய்ஸ் தான் போட்டிருக்கேன். வெயிட், லேடி வாய்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். 100% போயிருக்குது. ரைட், கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு திருப்பி கேட்டு பார்ப்போம். உங்களை மியூட் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். தச்சமயம் ஒரு ஓகே, இப்போ நேற்று நீட்டாக விளங்குது. கேளுங்க. போய் போட்டேன் ஆல்ரெடி.
போட்டு அது செக்ரட்டரிக்கும் டிஜிக்கும் மற்ற பக்தருக்கும் சமன் வந்தது. ஆ அதுக்கு பிறகு சாவச்சேரி அழைத்து வந்திருக்கேன். சாவச்சேரி கடிதம் எடுத்துட்டு நாளைக்கு போகிற பிளான் இருக்கேன். பேர் என்ன கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. கூட செய்ய புரியல மாத்திட்டு கேசரன் நாங்கள் வரைக்கலே சொல்லிவிட்டவே கேசரனை பழி வேண்டவனா உண்டு. அவர் கேசரன் வேட்டனாவது அவர் தான் மேக்சிமம் கெஞ்சி எனக்கு அத்தை பச சொன்னார். கேசரன் நான் எல்லா இடமே கெஞ்சி கேட்டேன். விடவனா உண்டு. அவருக்கு அவர் முதல் கொடுவல் தான் எனக்கு இப்போ அந்த கொடுவல்ல ஓகே வெயிட் பண்ணுங்க. அதில் வைஃபை கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்குது. நான் இந்த கம்ப்யூட்டரையும் வைஃபைவில் கனெக்ட் பண்ணி போட்டு திருப்பி உங்களுக்கு அடிக்கிறேன். வெயிட். சொன்ன காட்டுங்க திவாங்க வந்து உங்கள்கிட்ட செய்ய புரியல மாத்திட்டு. அதே என்ன ஃபைல் பண்ண போனது 2 நாளைக்கு எல்லாம் பின்னுட்டு ஒரு மெசேஜ் கொண்டு போட்டுக்கிறாங்க. இல்லதான் என்ன நடந்தது? இல்ல HRC-ல போய் எஃப்ஆர் போட்டேன் ஆல்ரெடி. போட்டு அது செக்ரட்டரிக்கும் டிஜிக்கும் மற்ற பக்தருக்கும் சமன் வந்தது. அதுக்கு பிறகு சாவச்சேரி அழைத்து வந்திருக்கேன். சாவச்சேரி கடிதம் எடுத்துட்டு நாளைக்கு போற பிளான் இருக்கேன். கேசரன் நாங்க வரைக்கலே சொல்லிவிட்டவே கேசரனை பழி வேண்டவனா உண்டு. அவர் கேசரன் வேட்டனாவது அவர் தான் மேக்சிமம் கெஞ்சி எனக்கு அத்தை பச சொன்னார். கேசரன் நான் எல்லா இடமே கெஞ்சி கேட்டேன். விடவனா உண்டு. அவருக்கு அவர் முதல் கொடுவல் தான் எனக்கு இப்போ அந்த கொடுவல்ல சரி சரி. அப்ப வந்து நல்ல ஒரு ப்ரொபோசல் சொன்ன காட்டுங்க. அடுத்துறையில திவாங்க வந்து ஓரளவு செய்யுது. வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க உண்டு. காட்டின பெர்ஃபார்மன்ஸில் யாழ்ப்பாணமே ஆடி போயிட்டு வெயிட்.
டெலிஃபோன் அவன் படியாளத்தை சூசைட் பண்ண அவனுடைய உதயம் நடிச்சுன்னா சற்று கவலையா இருந்தது கேட்டோம். அவனுக்கு ஏற்கனவே இது இருக்கு மச்சான், டிப்ரெஷன் அதில் இருக்குது, ஃபாரின் பாஸ் அவுட் ஆகுறா, அப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண தெரியாது. அதான் இருக்கு ரவிட்டையும் கீதாஞ்சலிட்டையும் ஓடி இருந்தோ ஒரு தோழியும் இல்லை. அதான் சூசனத்தால ஏற்றி வாங்கி வழியில நின்று அதான் உமாவில போய் உமாகரன் சைக்காட்டிஸ்டோட அதான் சொல்லுது. அந்த சொல்லிட்டு தெளிப்படையில போன இன்டர்ன் வச்சுட்டு 8 பேர்ல 5 பேர் தண்டை பேசுறேன். 8 வருஷம் 5 பேருக்கு குகங்கள் கொடுக்குற இதோட திருப்பி போடுங்க கேளுங்க. அதான் இருக்கு ரவிட்டையும் கீதாஞ்சலிட்டையும் ஓடி இருந்தோ ஒரு தோழியும் இல்லை. சூசனத்தால ஏற்றி வாங்கி வழியில நின்று அதான் உமாவில போய் உமாகரன் சைக்காட்டிஸ்டோட அதான் சொல்லுது. அந்த சொல்லிட்டு தெளிப்படையில போன இன்டர்ன் வச்சுட்டு 8 பேர்ல 5 தெல்லிப்பளையில் போன இன்டர்ன் பேட்சில் 8 பேரில் 5 பேர் சைக்காட்ரி பேசினா தண்டை பேசினான். இன்டர்ன் சொன்னால் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, பேர் தண்டை பேசுறேன். ட்ரைனிங். 8 வருஷம் 5 பேருக்கு குகங்கள் கொடுக்குற இதோட இது ஆகி போயிட்டு அப்ப இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. பொது பட்சம் நீங்க எத்தனை 3 பேரா போகிறீங்க? தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் வந்து இன்டர்ன் செய்கிறது தானே, அதாவது வந்து ட்ரைனிங் நாங்கள் பாஸ் அவுட் பண்ணி போட்டு ஃபாரின் டாக்டர்ஸ் என்றால் ஃபாரின்ல இருந்து வந்து ஸ்ரீலங்காவில் ERPM எக்ஸாம் எடுத்து அது பிறகு தெல்லிப்பளை பருத்தத்துறை அப்படியான ஹாஸ்பிட்டல் தான் இன்டர்ன் கிடைக்கும் 1 வருஷம் ட்ரைனிங். அதில் போன பட்சில் 8 பேரில் 5 பேருக்கு வந்து மனநோயாம் என்று சொல்லி இவருங்கிட்ட உமாரன் சார் தான் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறாமன்னு அவர் சொன்னவராம். இந்த சம்மந்தப்பட்ட டாக்டருக்கு இந்த பட்சில் வந்து 8 பேரில் 2 பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்களாம் தங்களுக்கு மனநோய் என்று சொல்லி மருந்தெடுக்கிறதுக்கு. எத்தனை பேர் வாராங்கன்னு சொல்லி தெரியாதான். சரி சரி. அப்ப நீங்க கோர்ட் கேஸ் வந்து இப்ப கொண்டு வந்தோன்றது இப்ப வந்து டியூட்டி எக்ஸாம் பண்ணி எங்களுக்கு சந்திப்போம். ஓகே ஓகே ஓகே. என்னண்டா தெல்லிப்பளை வைத்தியசாலையில் வந்து போன வருஷம் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுல 8 பேரில் 5 பேர் டாக்டர்ஸ் வந்து மனநோயாளர். அதை விட முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த மென் செக்ஸ் வித் மென் MSM என்று சொல்கிறது சரிதானே. அதுக்கு எங்களோட லெக்சர்ஸில் வந்து இதெல்லாம் சொல்ல பாருங்க துள்ளி அடிச்சு கொண்டு ஓடிடுவானுகள். ஹெஸ்டர் ஸ்ட்ரீட் உமன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணின ஒரு டாக்டர் ஒரு ஆள் he had a physical contact with 75 men. அது எங்களோட லெக்சர்ஸில் சொன்னது வந்து STDக்கு பொறுப்பாக இருக்கிற மேடம். எப்படி வசதி! இதுதான் எங்களோட மருத்துவத்துறை இப்போ இருக்கிற நிலைமை. இங்கே தான் நாங்கள் போய் உடம்பை கொடுத்து காட்டுறோம். ஓகே, அது இதுக்கு யாராவது கேஸ் போடுறோண்டா ஓடியாங்கோ. பட்சில் 25 பேர் இருந்தவே, அப்போ 25 பேரும் மாறி மாறி போய் சொல்லத்தானே வேணும் அப்படி சொல்லிடுண்டு. அதான் உண்மை. ஏனென்றால் நாங்கள் டாக்டர்ஸ் போட்டு தூக்கி கும்பிடவும் தேவையில்லை ஒருத்தரையும். அது ஒரு ஜாப், தட்ஸ் ஆல். 8 to 4 நான் ஒரு சாதாரண டாக்டர், தட்ஸ் ஆல். ஒரு வெயிட் மருத்துவன், நான் பார்க்குறேன், மருந்து கொடுக்குறேன், போகிறேன். டாக்டர்ஸ் போட்டு நாங்கள் கும்பிட்டு தான் எல்லாமே பிசகுறது. இதை திருப்பி உங்களுக்கு போடுறேன்னு கேளுங்கோ. ரவிட்டையும் கீதாஞ்சலிட்டையும் ஓடி இருந்தோ ஒரு தோழியும் இல்லை. சூசனத்தால ஏற்றி வாங்கி வழியில நின்று அதான் உமாவில போய் உமா விசேட்ட உமாகரன் சைக்காட்டிஸ்டோட அதான் சொல்லுது. அந்த சொல்லிட்டு தெளிப்படையில போன இன்டர்ன் வச்சுட்டு 8 பேர்ல 5 பேர் தண்டை பேசுறேன். 8 வருஷம் 5 பேருக்கு குகங்கள் கொடுக்குற இதோட இது ஆகி போயிட்டு அப்ப இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. பொது பட்சம் நீங்க எத்தனை 3 பேரா போகிறீங்க? சரி சரி. அப்ப நீங்க கோர்ட் கேஸ் வந்து இப்ப கொண்டு வந்தோன்றது இப்ப வந்து டியூட்டி எக்ஸாம் பண்ணி எங்களுக்கு சந்திப்போம். ஓகே ஓகே ஓகே. இப்படி வசதி சந்தீபம் கணக்க ரெக்கார்டிங் இருக்கு, போட்டா கிழிஞ்சிருச்சு.